வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோவில் நான் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது 2024 நடந்த எம்ஹெச்சி டிரைவர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினாக்கள். இதுலேயே உங்களுக்கு கணித வினாக்களும் சேர்ந்து வரும். இதை நான் கவர் பண்ணும்போதே உங்களுக்கு எப்படி பொது அறிவு வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இந்த மாதிரி ஒரு 5 ஏ கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்க, இல்லைனா நானே ஆன்சர் சொல்லிடுவேன். இதற்குரிய விடை ஏ பவர் 5. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 ஸ்கொயர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம், 2 இன்ட்டு 2 போட்டு ஆன்சர் சொல்லுவோம். அதே போல் தான் இப்போ 5 2 கொடுத்துருந்தா 2 பவர் 5ன்னு போடுறோம் இல்லையா, அதே போல் இங்கே ஏஏஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், ஏ பவர் 5. இதுதான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். .009 இஸ் ஈக்குவல் டு இதற்கு சரியான விடை இதுதான். வேறு எதுவுமே உங்களுக்கு வராது. இப்போ இதெல்லாம் வரணும்னா இவங்க 0.009 டிவைட் பை 100 இல்லை 1000 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா தான் மாறும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 0.009000 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டெசிமலுக்கு அப்புறம் பின்னாடி இந்த 0 சேர்ந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல் வேல்யூ தான். ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 30 எனில் அவ்வெண் டேஷ் ஆகும். இதற்கு விட 20. ஒரு எண் இருக்குது, அது எந்த எண்ணாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே கொடுத்துருக்கிறதுல. இப்போ 20 எடுத்துப்போம் ஆன்சருக்கு. இதோட பாதி என்ன, 10. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 30 வரணும். இது வருதா? ஒருவேளை இதே போல் 15க்கு அப்ளை பண்ணி பாருங்கள். 15ல் பாதி 7.5, 15 + 7.5 22 தான் வரும். ஸோ இது போல் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வர்றது இதுக்கு தான் வரும், 20க்கு தான் வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் 20. இந்த சம்மை இது போல் நீங்கள் மனக்கணக்கில் போட்டால் ஈஸியாக போட்டுருவீங்க. ஆனால் ஃபார்முலா படி போட்டாலும் ஈஸி தான். ஃபார்முலா நான் சொல்லிடுறேன், உங்களால் ஃபார்முலா படி போட முடிஞ்சாலும் போட்டுருங்க, இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி மனக்கணக்கில் போட்டாலும் போட்டுருங்க. இப்போ ஃபார்முலா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓர் எண் கொடுத்துருக்காங்க, அந்த எண் நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ என்னென்னு வச்சுக்கணும்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ப்ளஸ் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் சொல்லியிருக்காங்க. கூடுதல்னு சொன்னதால தான் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன். இப்போ அதன் பாதின்னு கொடுத்துருக்காங்க, அந்த எண் நமக்கு தெரியாது. மறுபடியும் நம்ம என்ன வச்சுக்கிறோம், x/2. ஏன்னா அந்த எண்ணோட பாதிங்கிறதுனால x/2 இஸ் ஈக்குவல் டு கொடுத்த வேல்யூ 30. இப்படி தான் நம்ம வந்து ஃபார்முலா கொண்டு வரணும். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். x + x / 2க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 காமனாக கீழே வரும். இங்கே 2x + x நீங்கள் கிராஸ் பெருக்கல் பண்ணிக்கலாம், ரெண்டோட இதை பெருக்கிக்கலாம். 2 × x + x / 2 வரும். இப்படி தான் போடணும் எல்சிஎம். இதுக்கு 30 வரும். இப்போ என்ன ஆகுனா 2x + x 3x வரும். 3x இந்த 2 வந்து இங்கே போகும்போது பெருக்கலுக்கு மாறிடும், வகுத்தல் பெருக்கலாக மாறிடும். 60. 3 எக்ஸோட வேல்யூ 60னா ஒரு எக்ஸ் வேல்யூ தெரியணும்னா 60 / 3. அப்போ என்ன வரும்னா 20 வரும். இதுக்குரிய ஆன்சர் 20. நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா படி ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் ஃபிக்ஸ் பண்ணி போடுங்க, இல்லைனா முன்னே நான் சொன்ன மாதிரி மனக்கணக்கிலே போட்டலாம். ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள். ஆழம் எவ்வளோ இருக்குது, 110 அடிகள் ஆழம் இருக்குது. அப்போ எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த 110 இருக்கு இல்லையா, 110 / 22 போட்டாலே உங்களுக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ இதை நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா 1 2 1 2 2 10, ரிமைனிங் 1 இருக்கும், 2 10, திரும்ப 11 வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 5 11 55. இதான் இதுக்குரிய ஆன்சர், 5 நாட்கள். இதற்குரிய விடை 5 நாட்கள்.
ஆனால் இதில் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்களா -22 -110ன்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். ஏன்னா ஆழம் வந்து அடியில் போகிறதுனால. சரிங்களா? ஆனால் அது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நீங்கள் இப்படியே கூட போட்டு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். 5 நாட்கள். விடுபட்ட எண்களை நிரப்புக. இதற்குரிய விடை 4, 12. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5, 10, 15. அடுத்து இங்கே ஒரு கேப்பு 8 ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா 5, 10, 15ன்னு போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5. இது பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே நடுவில் 8 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும், இங்கே என்ன வரும்? அதே போல் ஏதோ ஒரு எண்ணோட அடுத்தடுத்த கூடுதல் தான் தெரியுது. அப்போ 8 பார்த்தீங்கன்னா 4ஆம் வாய்ப்பாடில் வரும். 4, 8, 12. இது 5ஆம் வாய்ப்பாடில் வருது இல்லையா? 1 5 5 2 5 10 3 5 15ன்னு. அதே போல் 4ஆம் வாய்ப்பாடில் பாருங்கள். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா 4 வரும், இந்த இடத்துல 12 வரும். இது போல் நம்ம ஈஸியாக ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் இதோட எளிய வடிவம் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். 10, 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோட எளிய வடிவம் பார்த்தீங்கன்னா 10யும் 8யும் ஒரு நம்பரால் வகுக்க முடியும். 2ஆல் வகுக்க முடியும். 2 10, 4 2 8. அதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சராக வரும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 2ஆல் வருது, அடுத்து 3ஆல் வரும். அப்போ 5 3 15, 4 3 12. அடுத்த எளிய வடிவம் இப்படி தான் வந்தாகணும். பாரி 5 டென்னிஸ் பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டியில் 12 பந்துகள் இருக்கு. பந்துகளோட விலை ரூபாய் 180 எனில் பாரி 5 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? இப்போ ஒரு பெட்டியில் 12 பந்து இருக்கு. டோட்டலாக அதோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 180. அவருக்கு வந்து ஒரு 5 டென்னிஸ் பந்து போதும். அப்போ 5 டென்னிஸ் பந்து வாங்கினா எவ்வளோ வந்து செலுத்தணும்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய விலையை வந்து மேலே போட்டிருக்காங்க 180 ரூபாய். மொத்தம் எத்தனை பந்துகளுக்கு? 12 பந்துகளுக்கு. இன்ட்டு நமக்கு எவ்வளோ தேவை? 5 தான் தேவை. 5 வாங்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய்னா இப்படி தான் போடணும். இப்போ நீங்கள் இதை அப்படியே க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 3 12, 6 3 18, 0 அப்படியே வந்துடும். இங்கே 4ஆம் வாய்ப்பாடு போட்டுக்கலாம். 1 நாள் 4, மீதி 2, 5 20. 5 × 15 75 ரூபாய். இதான் இதுக்குரிய ஆன்சர். இதுவே உங்களுக்கு பந்து மாதிரி குழப்பமாக இருக்குது கணக்கு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நீங்கள் ஒரு கண்டக்டராக இருக்கீங்க, ஒரு 12 டிக்கெட்டோட விலை வந்து கொடுத்துட்றாங்க 180 ரூபான்னு. அப்போ உங்களுக்கு 5 டிக்கெட்டோட விலை தெரியணும். அப்போ எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? முதல்ல ஒரு டிக்கெட்டோட விலையை கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக பண்ணணும்னா. 180 ரூபா கொடுத்துருக்காங்க. 12 பேருக்கு டிக்கெட் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒரு டிக்கெட்டோட விலை பார்க்கணும் அப்படின்னா இதை அப்படியே க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 3 12, 6 3 18, திரும்ப அதே தான் போடுவோம். 1 நாள் 4, 5 20. ஒரு டிக்கெட்டோட விலை 15 ரூபா. இப்போ நீங்கள் 5 டிக்கெட் கொடுக்கணும் அப்படின்னா 5 × 15 75 ரூபா. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி மனக்கணக்காகவும் நீங்கள் இதை வந்து போட்டுக்கலாம். ஆஸ் ப்ரொசீஜர் நான் எப்படி போகிறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். நீங்கள் இதுவே டிக்கெட் கொடுக்குற மாதிரி கால்குலேட் பண்ணாலும் இது போல் வரும் 75 ரூபா. a + b = 5 மற்றும் a² + b² = 13 எனில் ab என்ன? இது போல் சம் உங்களுக்கு ரேராக தான் கேட்பாங்க. இது போல் உங்களுக்கு குழப்ப மாட்டாங்க. இருந்தாலும் இந்த சம்முக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஃபார்முலாக்குள்ளே வரும். a + b² = a² + b² + 2ab. இதான் இந்த ஃபார்முலா. a + b² இங்கே கொடுத்துருக்காங்க a + b வேல்யூ 5² = a² + b² ஆல்ரெடி இங்கே 13 கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 13 அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் 2ab தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2ab அப்படியே போட்டுக்கலாம். 5ஓட ஸ்கொயர் வேல்யூ 25. இந்த 13 அப்படியே ஈக்குவலுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா -13 ஆகிடும். = 2ab. இப்போ 2abயோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 13 போனால் 12 வரும். 12 = 2ab. அப்போ ஒரு ஏபியோட வேல்யூ தெரியும்னா இந்த 2 இங்கே அடிச்சுட்டு கீழே கொண்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே பெருக்கல் இருக்கிறது இந்த சைடு என்ன ஆகும்? வகுத்தலுக்கு வந்துடும். அப்போ 6 2 12. 6 தான் இதுக்குரிய ஆன்சர். 6 இதுக்குரிய ஆன்சர். ஆனால் இது போல் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. நீங்கள் கவலைப்பட வேணாம். அடுத்த சம் போயிடலாம். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன? இந்த கொஸ்டின் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இதுக்குரிய ஆன்சர் 6,000. தெரியாதவங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணால் நான் ஃபார்முலா சொல்லிடுறேன். தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகிக்காங்க.
தனி வட்டி கேட்டால் ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைட் பை 100. அதாவது பி அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு 25,000 ரூபாய். என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 ஆண்டுகள். ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. அதான் 8/100. அது காமனாக 100ன்னு கீழே போட்டுவிட்டோம். ஸோ இந்த 25,000 × 3 × 8 டிவைட் பை 100 போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. 6,000 வரும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. நம்பர் வந்து சென்டரில் இருக்குது, பார்த்துக்காங்க. தொழிலாளர் தின சலுகையாக இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நாங்கள் ஒரு 100 ரூபீஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை மட்டும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு உண்டு. நீங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பே பண்ணி புக்கு வாங்கிக்கலாம். புக்கு வாங்குற எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுறோம். டெலகிராம் குரூப்பில் ரெக்கார்டட் வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் பயிற்சி தேர்வுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். உங்களுக்கு எக்ஸாம் டேட் கொடுத்ததுக்கப்புறம் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்காங்க. தேவைப்படுறவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. 1/5 சதவிகிதமாக மாற்றுக. 20%. இப்போ 1/5 கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்ட்டு 100 போடுங்க. போடும்போது என்ன ஆகுனா 2 10, இந்த 0 அப்படியே வந்துடும். 1 × 20 20 வரும். ஸோ 20%. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின், அதனால் இது மாதிரி உங்களுக்கும் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு சம் தரேன், அப்படியே கூட நீங்கள் ஆன்சர் போட்டுட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இதுவும் புக் பேக் சம் தான், ஸ்கூல் புக்கில். 7/4 சதவீதமாக மாற்றுக. இப்படி கொடுத்துட்றாங்க. ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்குறேன், இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுவேன். இப்போ பார்த்தலாம். இன்ட்டு 100 அப்படியே போட்டுக்கிறோம். 8, மீதி 2, 20 வந்தால் 5 20. 7 × 25 அப்படியே பெருக்கணும். 7 35க்கு 5 வரும், மீதி 3, 7 14, 14 3 17. 175%. 175% போட்டிருந்தீங்கன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். அதுவும் கேட்கலாம், மாற்றி கேட்கறதுனா, ஏன்னா அதுவும் புக் பேக் சம் தான், அதனால தான் உங்களுக்கு நான் கொடுத்தேன். இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நரேன் 7.4 கிலோகிராம் மாம்பழங்களை வாங்கினார். வீட்டிற்கு செல்லும் வழியில் 4.650 கிலோகிராம் மாம்பழங்களை தனது சகோதரிக்கு அளித்துவிட்டார். அவரிடம் மீதமுள்ள மாம்பழங்களின் எடையை காண்க. இப்போ 7.4 கிலோகிராம் வாங்குறாரு. 4.650 4.650 அவங்க சகோதரிக்கு அவர் கொடுக்குறாரு. இதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மீதம் அவர்கிட்ட எவ்வளோ மாம்பழங்கள் இருந்தது அப்படிங்கிறத ஆன்சர் தெரிஞ்சிடும். இதை எப்படி மேடம் மைனஸ் பண்ணுறது? இது 7.4 இருக்குது, பக்கத்தில் எதுவுமே இல்லையே. இந்த 650 சொல்லக்கூடாது புள்ளிக்கு அப்புறம் 650வை எப்படி வந்து நம்ம மைனஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே பக்கத்தில் நீங்கள் 2 0 சேர்த்துக்கலாம், அது தப்பு கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு கொஸ்டின் மாடல் பார்த்தோம். இந்த புள்ளிக்கு அப்புறம் நம்பருக்கு அப்புறம் நீங்கள் 2 0வோ 3 0 சேர்த்தாலும் மதிப்பு வந்து மாறாது. அதனால் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்தா தான் இப்போ உங்களால் மைனஸே பண்ண முடியும். அதனால் 2 0 நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த 0 அப்படியே வந்துடும். இந்த 0ல் 5 போகாது, இங்கேருந்து கடன் கொடுப்போம். 10லேருந்து 5 போனால் 5 வரும். இங்கே ஒன்று கடன் போயிடுச்சு இல்லையா, 3. இது இங்கேருந்து கடன் வாங்கியிருப்போம் ஆக்சுவலாக. 13ல் 6 போனால் என்ன வரும் அப்படின்னா 7 வரும். இங்கே ஆல்ரெடி ஒன்று கடன் கொடுத்துருப்போம், அப்போ இங்கே 6 தான் இருக்கும். 6லேருந்து 4 போனால் 2 வரும். 2.750 கிலோகிராம். இதுதான் இதுக்குரிய விடை. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் டேஷ் ஆகும். கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எது? இந்தியா. உலகில் பாலைவனம் இல்லாத கண்டம் எது? ஐரோப்பா. உலகில் பாலைவனம் இல்லாத கண்டம் ஐரோப்பா. இப்போ வந்து இன்னொரு 2 கேள்வி இதிலே கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னா ஆசியா. சரிங்களா?
உலகில் மிக சிறிய கண்டம் எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. பெரிய கண்டம் ஆசியா, மிக சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 360. நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம். அனல் மின் சக்தி. நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அனல் மின் சக்தி. இப்போ இது எங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா இது போல் கூட உங்களுக்கு கேள்விகள் வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடங்களில் இருக்குது. கடலூரில் நெய்வேலியில் இருக்குது இந்த அனல் மின் சக்தி நிலையம். கடலூரில் நெய்வேலி, மேட்டூர் சேலத்தில் மேட்டூர், தூத்துக்குடியிலே இருக்குது, சென்னையில் எண்ணூரில் இருக்குது. ஸோ இந்த இடங்களில் தான் உங்களுக்கு நிலக்கரியிலேருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அதிகமாக கிடைக்கப்படுது. அப்புறம் உங்களுக்கு வந்து 2023 எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதே போல் ஒரு கேள்வி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூரில். மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது அப்படின்னா மேட்டூரில். சரி, இதே போல் ரிலேட்டடாக இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காற்றாலை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கன்னியாகுமரி. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் காற்றாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கன்னியாகுமரி. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இது போல் உங்களுக்கு ஜென்ரல் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்களே, ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் சொல்கிறேன், தனியாக எழுதி கூட வச்சுக்கோங்க. மங்கள்யான் எங்கு அனுப்பப்பட்டது? செவ்வாய்க்கு அனுப்பப்பட்டது. ராக்கெட்டில் பயன்படுத்தும் தத்துவம். நியூட்டனின் 3ஆம் விதி. ராக்கெட்டில் பயன்படுத்தும் தத்துவம் என்னன்னா நியூட்டனோட 3ஆம் விதி. டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். ஆந்த்ரசைட். எந்த மாவட்டத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ளது? கோயம்புத்தூர். எந்த மாவட்டத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ளது? கோயம்புத்தூர். இது போல தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், நீர்மின் சக்தி நிலையம், அனல் மின் சக்தி நிலையம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு வந்து கேள்வி கேட்க நிறைய வாய்ப்புகள் அதிகம். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? (2004). மிக குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் அமைந்துள்ள மாநிலம். ராஜஸ்தான். மழைப்பொழிவு குறைந்திருக்கு. ராஜஸ்தான் என்னது? பாலைவனம். அதை வச்சு இந்த கொஸ்டின்லாம் நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து ராஜஸ்தான். இப்போ நம்ம வந்து அதிகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். மிக அதிக மழைப்பொழிவுள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மௌசின்ராம். எழுதிடுறேன். மௌசின்ராம் இந்த பிளேஸில் தான் அதிகமான மழைப்பொழிவு இருக்குது. இது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. மேகாலயா இந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. மேகாலயாவில் மௌசின்ராம் அப்படிங்கிற பிளேஸில் தான் அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடம். இது போல் அதிக மழைப்பொழிவு உள்ள இடம், குறைந்த மழைப்பொழிவு உள்ள இடம், உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் என்ன, சிறிய கண்டம் என்ன, தமிழ்நாட்டில் கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள், சரணாலயங்கள் இது எல்லாமே புக்கில் கொடுத்துருக்கேன். புக் வாங்கினவங்க தெளிவாக படிச்சுக்காங்க.
சுனாமி என்ற சொல் டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. இந்தியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் நகரம் எது? சென்னை. இந்த கேள்வியை இப்படியும் உங்களுக்கு மாற்றி கேட்கலாம். அதாவது என்ன கேட்கலான்னா, ஆசியாவின் டெட்ராய்ட் எது? இப்படியும் கேட்கலாம். ஆசியாவோட டெட்ராய்ட்டும் பார்த்தீங்கன்னா சென்னை தான். தென்னிந்தியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டாலும் சென்னை தான். ஏன் சென்னை இந்தியாவோட டெட்ராய்ட் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னா, சென்னையில் நிறையா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இது உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசியாவின் டெட்ராய்ட், இந்தியாவின் டெட்ராய்ட், தென்னிந்தியாவின் டெட்ராய்ட் எல்லாமே சென்னை தான். கால்சியம் என்பது எதனுடைய எடுத்துக்காட்டு? தாது உப்புக்கள். உலகளவில் முருங்கைக்கீரை உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு எது? இந்தியா. சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் எது? ஜனவரி. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி வருது. சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் ஜனவரி. நீர் நீராவிலிருந்து நீராக மாறும் முறையானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நீர் திரவமாய் சுருங்குதல். வேலு நாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார்? சிவகங்கை. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரம் எது? டோக்கியோ. நீங்கள் இந்த 30 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.